வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமானது. எக்ஸாம் நெருங்கிடுச்சு. 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட் எக்ஸாம் வந்து எழுத போகிறோம். ஒரு 20 நாள் கூட நம்மக்கிட்ட டைம் இல்லை. இருந்தாலும் இந்த சமயத்துலேயும் சில பேர் வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க, படிக்காதவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, படிக்காதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு 1 இயர் வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா வித் மணி பேக் கேரண்டி, சீட்டு ஒன்று கேரண்டி, இல்லைன்னா உங்களுடைய இப்போ பண்ணக்கூடிய நீங்கள் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய ஃபீஸு ரீஃபண்ட் கேரண்டியோட 2026க்கு யாரெல்லாம் ரிப்பீட் பண்ண போகிறீங்களோ, யாரெல்லாம் +2 முடிச்சுட்டு 1 இயர் ட்ராப் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஐடியா இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் ஆர்ஜிஆர் அகாடமி அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஒன்று வைக்கிறோம். இந்த எக்ஸாம்ஸ் எழுதி குவாலிஃபை பண்ணி ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு, ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட்டு வாங்கலை அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸை வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம். டியூஷன் ஃபீஸு 100% உங்களுடைய டியூஷன் ஃபீஸு ரீஃபண்ட் பண்ணுறோம். அழுத்தி சொல்கிறோம் பாருங்க, உங்களுடைய 100% டியூஷன் ஃபீஸு உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எங்கள் குழந்தைய படிக்க வைக்கணும், வந்துருமே குழந்தைய அப்படின்னு ஆசையாக எங்கன்னா கடன் வாங்கி கூட பே பண்ணுவாங்க பாருங்க. அந்த பணம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுற கேரண்டி கொடுக்குறோம். அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுப்போம் பாருங்க. ரெண்டாவது, சார் ரீஃபண்டெல்லாம் வேணாம் சார், ஒரு வருஷம் நான் படிக்கிறேன், இப்போ தான் நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும் கிளியராக, அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுப்பீங்களா? ஆனால் ரீஃபண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கும் எத்தனை வாட்டி எழுதினாலும் பரவாயில்ல சார், நான் நீட்டை கிராக் பண்ணாமல் விடமாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் 1 டைம் ஃபீஸ் பே பண்ணால் நீங்கள் சீட்டு வாங்குற வரைக்கும் ஆர்ஜிஆர் அகாடமியில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற இந்த உத்தரவாதத்தமும் கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தேடிட்டு இருப்பாங்க, அப்பா படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கேரண்டி கொடுக்கணும், சீட்டு வாங்குறதுக்கு கேரண்டி கொடுக்கணும், இந்த மாதிரி இன்ஸ்டியூட் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேரண்ட்டும் உங்களுடைய குழந்தைங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு இம்மிடியேட்டா கால் பண்ணுங்க. 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி எங்கிட்ட நேரடியா பேசுங்க. அட்மிஷனுக்கு ரெடியா இருக்கும் சார். நாங்க நேரா வந்து அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகர்ல ஆர்ஜிஆர் அகாடமி சென்டர் உங்களுக்கு தங்கி படிக்கிறதுக்கும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ரைட்டா? ஐடியா இருக்கிறவங்க கீழே எனக்கு திருப்பி சொல்ற மாதிரி ஐடியா இருக்கு 100% ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே கூகுள் ஷீட் ஒன்று கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. உங்க நேமு, உங்க பேரண்ட் நேமு, ரிப்பீட்டர்ஸ் பண்ண போறேன் இல்லை டிராப்பர்ஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து 100% வந்து நான் ஜெயிச்சே ஆகணும், எனக்கு வந்து தகவல் கொடுங்க அப்படின்றவங்க கீழே உங்களுடைய ஃபோன் நம்பரையும் அப்பாவா இல்லை அம்மாவோட மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு பேசுவாங்க. ரைட்டா? ஓகே, நம்மளுடைய வீடியோக்கு போயிடலாம். என்னன்னா மார்க் வாங்குறவங்க என்ன பண்றாங்க, மார்க் வாங்காதவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற சில பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இதுல மெயின் என்னன்னா எல்லா பசங்களுக்குமே யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கு, நல்ல மார்க் வாங்கணும் சார், சூப்பராக மார்க் வாங்கணும் சார், நானும் வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் சார் அப்படின்ற ஆசை இருக்கு. ஆனால் ஆசை இருக்கிறவங்க எல்லாமே அதுக்கு என்ன தேவைன்றதை பண்றாங்களா அப்படின்னா அதுல பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்ப என்ன கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னா, மார்க் வாங்குறவங்க என்ன பண்றாங்க, நேரத்தை விரயம் பண்றாங்களா இல்ல நேரத்தை கரெக்டா யூஸ் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா, மார்க் வாங்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா மார்க் கம்மியா வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கிடையாது. காலையில எழுந்தோம்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் டைம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத கரெக்டா ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி பண்ணாம நேரத்தை விரயமாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு மார்க் வரலன்னா பாருங்க, உங்களுடைய 24 மணி நேரத்துல தூங்குறதுக்காக எவ்வளவு டைம் வச்சிருக்கீங்க, பிசிக்ஸ்க்காக எவ்வளவு டைம் வச்சிருக்கீங்க, கெமிஸ்ட்ரிக்காக எவ்வளவு டைம் வச்சிருக்கீங்க, பாட்னிக்காக எவ்வளவு டைம் வச்சிருக்கீங்க, ஜுவாலஜிக்காக நீங்க எவ்வளவு டைம் போடுறீங்க அப்படின்றத நீங்க பாருங்க. இந்த மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய 24 ஹவர்ஸ்ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி அந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. படிக்கிறதுக்கு இவ்வளவு டைம், ரிவிஷனுக்கு இவ்வளவு டைம், நான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இவ்வளவு டைம், டெஸ்ட் எழுதுறதுக்கு இவ்வளவு டைம் அப்படின்ற மாதிரி டைமை அலாட் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. நம்ம குழந்தைங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து
டைம் வேஸ்ட் பண்றாங்க. எங்க வேஸ்ட் பண்றாங்க? யூடியூப் பார்க்கறதுக்கு வேஸ்ட் பண்றாங்க. வாட்ஸ்அப்ல போயிட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எங்க போயினே தெரியும், திடீர்னு ஷார்ட்ஸ்ல கை வைப்பாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 ஹவர் வேஸ்டா போயிடும். யூடியூப்ல வந்து ஏதோ ஒன்று பார்க்கறதுக்கு போவாங்க. பட் திடீர்னு ஒரு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு ஒன்று போடுவாங்க, அதை தொடுவாங்க. அவ்வளவுதான். தொட்டப்போ 12 இருக்கும், முடியிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா 4 மணி இருக்கும். எதுக்கு தான் எங்க தான் போனாங்க, என்ன பார்க்க போனாங்கன்னு கூட மறந்துடுவாங்க. ரைட்டா? நீங்க கூட ஃபீல் பண்ணிருப்பீங்க பாருங்க. எதுக்கு தான் நம்ம மொபைலை திறந்தோனே தெரியாது, யாருக்கோ ஒரு மெசேஜ் பண்றதுக்காக பண்ணிருப்போம். ஆனா எங்கேயோ வேற நோட்டிபிகேஷன் பார்த்திருப்போம், அங்க போய் ஏதோ ஒன்று போய் நம்மளுடைய டைம் விரயமாயிடும். ஆனா மார்க் வாங்குறவங்க பாருங்க, இந்த வாட்ஸ்அப்பையும் தொட மாட்டாங்க. எந்த டீச்சர் எது யூடியூப்ல சொன்னாலும் பரவாயில்ல, வேணாம், நான் படிக்கிற இடத்துல டீச்சர் நல்லா தான் சொல்லி தராங்க, எனக்கு வேணும்ன்றதை அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு எது வேணும்னாலும் அவங்க கிட்ட டவுட் தான் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க டைமை சேவ் பண்றீங்களா, டைமை வேஸ்ட் பண்றீங்களா, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய மார்க் இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி இல்ல ரெண்டாவது மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, மார்க் வாங்குற குழந்தைங்க என்ன பண்ணுது, மார்க் வாங்காத குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா, மார்க் வாங்குற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் மார்க் ஸ்கோர் பண்ணணும், நான் டெஸ்ட் எழுதுறேன், ஆனா எனக்கு மார்க் வந்து கம்மியா இருக்கு, இல்ல நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல தான் பார்ப்பாங்க. நான் டீச்சர் கிட்ட அணுகி அந்த மிஸ்டேக்கை வந்து நான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள செல்ஃபா என்ன பண்ணுவாங்க, புக்ல போய் உட்கார்ந்து எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு, எந்த கான்செப்ட் எனக்கு புரியல, எந்த கால்குலேஷன்ல நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், நான் எடுத்து எழுதுறப்ப என்ன மிஸ்டேக்கா இருக்குமோ அப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த பாசிட்டிவா அதை மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா மார்க் வராத குழந்தைங்க, மார்க் கம்மி வாங்குற குழந்தைங்க, இது எனக்கு தெரியல, இந்த டீச்சர் எனக்கு சரியா சொல்லி தரல, இது எனக்கு இல்ல, நான் ஸ்டேட் போர்டு, நான் சிபிஎஸ்சி படிச்சப்பே ஒழுங்கா படிச்சிருக்கணும், நான் ஸ்டேட் போர்டுல எங்க டீச்சருங்களே சரியா சொல்லி தரல, இப்ப ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்லயே சார் சரியில்லை, அவங்க வைக்கிற டெஸ்ட் பேப்பர் சரியில்லை, அவங்க வைக்கிற கண்டக்ட் பண்ற வந்து மிஸ்டேக் இருக்கு, அவங்க அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைகளை தான் கொட்டி தீர்த்துட்டு இருப்பாங்களே தவிர, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர, ஆனா வேலையும் செய்வாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பேசிட்டு இருப்பாங்க. பட் படிக்கிற குழந்தை, மார்க் வாங்குற குழந்தை என்ன ஆகும், ஃபோக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் டாபிக்னு தெரியுதா, அதை அவாய்ட் பண்ணும். கொஸ்டின் தப்பா இருக்கா, அதுக்கு ஆன்சர் கரெக்ட் என்னன்றது தேடும். அப்ப அந்த தேடுதலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ்னஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் வந்து ஃபோக்கஸ்ட் இருக்கும். ரைட்டா? அப்ப நீங்க மார்க் கம்மி ஆகுதுன்னா பாத்துங்க, நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களா இல்ல உங்களுடைய மைண்ட் எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்ப என்ன போகணும், மார்க் இன்க்ரீஸ் ஆகிற குழந்தைங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவ்னஸ் இருக்கா, அப்ப உங்களுடைய மைண்டும் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும், பாசிட்டிவ் திங்ஸ்ல தான் இருக்கணும். அடுத்தது படிக்கணும்னு ஆசை இருக்கு, மார்க் வாங்கணும்னு ஆசை இருக்கு, படிச்சு மார்க் வாங்குற குழந்தை பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கும். அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் தூங்கும், அதுக்கும் அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஆனா படிக்க வேண்டிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுல டைம் கரெக்டா போடும். சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணும். கொஞ்சம் தூக்கம் வந்துன்னா அப்படி தூங்கிக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க, மார்க் வாங்காதவங்க இல்ல காரணம் சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க, சோம்பேறித்தனமா இருப்பாங்க. பண்ணணும், இதோ பண்றேன், படிக்கணும், இதோ படிக்கிறேன், செய்யணும், இதோ செய்யறேன். எப்பதான் செய்வாங்கன்னு தெரியாது, எப்பதான் படிப்பாங்கன்னு தெரியாது. பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. கேட்டா இல்ல டயர்டா இருந்தது தூங்கிட்டேன்னு. செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தூங்குனியா அப்படின்னா இல்ல, அதுவும் பெண்டிங் இதுவும் பெண்டிங். லாஸ்ட்ல வந்து ரெண்டுமே அரைகுறையாயிடும். ஆனா இந்த சோம்பேறித்தனத்தை முறிச்சு எப்பயுமே வந்து ஒரு தெம்போட வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சே ஆகணும் குறியோட இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா என்ன விஷயங்கள் செய்யணுமோ அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க சோம்பேறித்தனமா இருக்கீங்களா, சுறுசுறுப்பா இருக்கீங்களா, போக்கஸ்டா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, காலையில தே ஸ்டார்ட் ஏர்லி. 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவான். மார்க் நல்லா ஸ்கோர் பண்றவங்கள பாருங்களேன், 4 மணிக்கு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்யறத வந்து பாத்தீங்கன்னா கட 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 கடன்னு பண்ண ஆரம்பிச்சிருவான். ரிவிஷனா யாருமே சொல்லணும்னு நினைக்க மாட்டான். டீச்சர் முடிச்சதுமே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவான். முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். யாருக்கும் ஆகும் வெயிட் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? மார்க் ஸ்கோர் பண்றவன் டீச்சர் சொல்ற வரைக்கும் இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு என்ன தெரியலன்னு அவனுக்கு தெரியும். என்னெல்லாம் முடிக்கணும் அப்படின்றத என்ன பண்றான், ஃபோக்கஸ் பண்ணி சீக்கிரமா முடிச்சு வச்சிருவான். மார்க் வாங்காதவங்க என்ன பண்ணுவாங்க, இதோ பண்றேன், இதோ செய்யறேன், எனக்கு அவர் இன்னும் சொல்லி தரல, அவர் சொன்னாதான் பண்ணணும், இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணணும், சார் எனக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லி இன்னும் சொல்லல, மார்க் எக்ஸாம் எனக்கு தருவாங்க, அவங்க தந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணணும் இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணி ப்ரோகாஸ்டினேட் சொல்றாங்க இல்லையா, தள்ளி போட்டு இருப்பாங்க.
அதனால என்ன ஆகும், நீங்க தள்ளி போடுறீங்களா இல்லைன்னா விஷயங்களை மற்ற தேவையில்லாத விஷயங்களை தள்ளி போட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை பாக்குறீங்களான்னு பாருங்க. அப்ப மார்க் வரவங்களுக்கும் மார்க் வராதவங்களுக்கும் இந்த ரெண்டுத்தையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுவாங்கப்பா, ஏன் டீச்சர் சரியில்லை, எங்க பயாலஜி மிஸ் வேஸ்ட், எங்களுக்கு பிசிக்ஸ் எடுக்கிற சாரே வேஸ்ட், இவரெல்லாம் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாங்கன்னே தெரியல, அவருக்கு லாங்குவேஜ் தெரியல, இவரு கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? குறை சொல்றவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பான். அதே டீச்சரு அதே கிளாஸ்ல இன்னொரு குழந்தைக்கு சொல்லிட்டு இருப்பாரு, அவன் என்ன பண்ணுவான், அழகா ஜம்முன்னு மார்க் எடுத்துட்டு இருப்பான். டீச்சர் சொல்றது கொஞ்சம் புரியலன்னா உட்காந்து சார் இதை இன்னொரு வாட்டி சொல்லி கொடுங்கன்னு கேட்பான். ஆனா குறை சொல்லிட்டு மார்க் வராதவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குறையே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க குறையே பேசிட்டு இருக்கீங்களா இல்லைன்னா நிறைய ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. அப்ப மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். எதுல, உங்களுடைய நிறைகளை நிவர்த்தி பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப செக் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்ன்றத பாருங்க. தென் மார்க் வரல, என்ன பண்ணிட்டு இருப்போம், மார்க் வரலனா வாங்குறவனை பார்த்துட்டு பொறாம்பட்டிருப்பான். அவன் படிப்பான்ப்பா, அவன் ஏற்கனவே ஒரு வருஷம் படிச்சான் தெரியுமா, அவன் ஏற்கனவே 11th 12th படிக்கிறப்ப நீட்டு படிச்சான் தெரியுமா, இவன் போன வருஷம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி படிச்சான், அவன் ரீரிப்பீட் பண்றான் தெரியுமா. இந்த மாதிரி அவனுக்கு மார்க் வந்ததுன்னா தேவையில்லாம பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதே கிளாஸ்ல ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்திருப்பான், +2 படிக்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா ஜம்முன்னு மார்க் எடுத்துட்டு இருப்பான், அவனை பத்தி பேச மாட்டாங்க. கம்பேர் பண்றது 2 பேர் கம்பேர் பண்ணோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இப்பதான் படிக்க வந்திருக்கேன், அவனுக்கு வரும், அவன் மார்க் ஏற்கனவே வந்து படிச்சுட்டான், அவன் ஏற்கனவே வந்து எழுதி பார்த்துட்டான், அவன் ஏற்கனவே 1 இயர் படிச்சிருக்கான். வீட்டுல பேரண்ட் கிட்ட இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பொறாமப்படுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இதுதான் அகெயின்ஸ்டா இருக்கும். அந்த மார்க் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து 1 இயர் வெயிட் பண்ணி படிச்சானா இப்போ வந்தவன படிக்கிறானா, அப்போ நான் தானே என்னுடைய தரத்தை உயர்த்திக்கணும். அப்ப நான் என்னுடைய தரத்தை உயர்த்தத்துக்கு, என்னுடைய மார்க் எடுக்கிறத உயர்த்தத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுல தான் திருப்பியும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். ரைட்டா? தென் மொபைல் எடுத்துங்களேன், மொபைல் யூசேஜ். மார்க் கம்மியா வரவன் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மொபைல் வச்சுட்டு இருப்பான். அப்பா கிட்ட கேட்டு வந்து பாத்தீங்கன்னா, அப்பா நான் இது யூடியூப் பார்க்கணும், இது டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், எனக்கு டேப் வேணும், அது இதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா வசதியும் வச்சுட்டு இருப்பான். மார்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்குறோம் பாருங்களேன். ஒரு பட்டன் போன் கூட அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. பேசுறதுக்கு கூட ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்றதுக்கு அனுப்ப, இல்ல சார் என்கிட்ட போனே இல்ல சார், எனக்கு வேண்டாம் சார், நான் புக்ல இருந்தே படிச்சிருக்கணும். இவன் என்ன சொல்லுவான், சார் எனக்கு அந்த அனுப்பு, இதை அனுப்பு, அந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்பு, எனக்கு யூனிட் பேப்பர் அனுப்பு, எனக்கு மார்க் டெஸ்ட் பேப்பர் அனுப்பு, எனக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஷீட் அனுப்பு, எனக்கு ஃபார்முலா அனுப்பு. எல்லாமே இவன் பண்ண மாட்டான். எதுவுமே எதனா அனுப்பு வாங்கி வச்சிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும்ல. தேவையில்லாத மொபைல வந்து வச்சுக்கிட்டு இருப்பான், மொபைல் யூசேஜ் பண்ணிட்டு இருப்பான். மார்க் வரவனுக்கு மொபைலே இருக்காது. அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான மொபைல் இருக்குன்னு பாருங்க. உங்க கிளாஸ்லயே படிக்கக்கூடிய குழந்தைங்களோட மொபைல் பாருங்க. எங்க கிளாஸ்ல வந்து ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான், ஊர்ல இருந்து வந்திருக்கான், பட்டன் போனும் இல்ல அவங்கிட்ட. ஆனா அவன் பாத்தீங்கன்னா டாப்ல வந்து மார்க்ல ஒரு 5 பேர் வராங்கன்னா அவன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கான், இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரான். ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து சும்மா ஜம்முன்னு டேப் வாங்கி கொடுத்துருக்காரு, ஸ்மார்ட் போன் இருக்கு, எல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு மார்க்கே வரல. எதுக்கு அவங்க அப்பாட்ட கிட்ட, சார் இது படிக்கணும்னு வாங்கி கொடுத்தா சார், இது பண்ணணும், எதுக்கடா வச்சுட்டு இருக்க, படம் பார்த்துன்னு உட்கார்ந்துக்கிறான். சரியா? அப்ப அந்த யூசேஜை வந்து கரெக்டா யூஸ் பண்றோமா அப்படின்றத கூட நம்ம வந்து பண்றது இல்ல. என்ன கேட்டா அது தேவையில்லை. தேவை இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கம்ஃபர்டபுளா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. எந்த இடத்துலனா இல்லன்னா வேணவே வேணாம், எதுக்கு தேவையில்லாம அன்வான்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் யூசேஜை தள்ளி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுத சொல்லி டீச்சர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. படிச்சனா முடிச்சனா அதுல வந்து நான் தரவா இருக்கனா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மார்க் நல்லா ஸ்கோர் பண்றவங்க தரவா என்ன பண்ண, படிச்சு முடிச்சதுமே ஒரு பேப்பரை எடுத்து பிராக்டிஸ் பண்றான், படிச்சு முடிச்சதுமே டெஸ்ட் எழுதி பாக்குறான், எங்க மிஸ்டேக் பண்றேன்னு பாக்குறான், இது பண்றான். இவன் என்ன பண்றான், இல்ல சார் நான் இன்னும் படிக்கணும் சார், நான் இன்னும் படிக்கணும், இது பாருங்க இன்னும் 20 நாள் தான் இருக்கு, ஒரு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், என்ன திரும்ப சொல்றான், திருப்பியும் சார் நான் படிக்கணும் சார், நான் ரிவைஸ் பண்ணணும் சார், எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்லை சார், நான் படிச்சாதான் சார் வரும்ன்றான். இப்பயும் சொல்லிட்டு இருக்கான் மார்க் டெஸ்ட் எழுதாம. அப்ப மார்க் டெஸ்ட் நல்லா எழுதி ரிப்பீட்டடா அதுல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கான். மார்க் வாங்குறவன், மார்க் வாங்காதவன் இருங்க சார் நான் இன்னும் படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்க் நல்லா ஸ்கோர் பண்றவங்களை பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து கண்ட மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்க.
மார்க் வராதவங்க தான் அப்பா அதை வாங்கி பார்த்தாப்பா அம்மா இந்த மெட்டீரியல் இருந்தா நல்லா இருக்குமா, அம்மா ஆலன் டெஸ்ட் எழுதுனா நல்லா இருக்குமா, ஆகாஷ் டெஸ்ட் எழுதுனா நல்லா இருக்குமா, ஆர்ஜிஆர்ல ஏதோ பேப்பர் கொடுக்குறாங்கம்மா அங்க வாங்கிட்டாமா, இல்ல வேற எதனா இன்ஸ்டியூட்ல எதனா பேப்பர் இருக்காமா, அது ஜிபில எதனா தராங்களாமா, இல்ல ஓசில எவனா தரானாமா, இதே கதைகளை பேசிட்டு இந்த மெட்டீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு இப்பயும் 20 நாள் தான் டைம் இருக்கு, இப்பயும் வாங்கிட்டு அடுக்கி வச்சிருப்பாங்களே தவிர அதுல பிராக்டிஸ் பண்ணாங்களா, எழுதி பார்த்தாங்களா, அதுல எதனா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எதனா நடந்ததுன்னா இருக்காது. ஆனா இந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, மெட்டீரியல்ஸா இன்ஸ்டியூட்ல கொடுக்குறாங்களா, போதும்பா சாமி என்சிஆர்டி தான் எங்களுக்கு தெய்வம்ன்றாங்க. அந்த என்சிஆர்டிய அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டுணும் அப்படின்னு பாருங்க. என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டு 360 பயாலஜியில் எடுப்பாங்க. என்சிஆர்டியை வந்து அழகா படிச்சுட்டு ரியாக்ஷன்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸில் கூட என்சிஆர்டியை வந்து தரவு பண்ணி ஜம்முன்னு எப்படி கொஸ்டின்ஸை வந்து எக்ஸாம்பிளரில் இருக்குது பின்னாடி வந்து அந்த நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாத்தையும் தரவு பண்ணி மார்க் ஃபுல்லாக வாங்க குழந்தைங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மார்க் வராதவங்க பிசிக்ஸ் மார்க்கே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஸ்டினுக்கு அவங்க தனியாக புக்கு வச்சிருக்கேன் சார் அதை தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டே தெரியாது. அப்போ மெட்டீரியல்ஸை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை தேவை இருக்கிற மெட்டீரியல்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏதோ மெட்டீரியலை தேடிட்டு இருக்கீங்களா, இருக்கிற மெட்டீரியலை இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணுறீங்களா? இதுதான் மார்க் வாங்குறவனுக்கும் மார்க் வாங்காதவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மென்டர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயிச்சானோ அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு அவனை வந்து மென்டரா வச்சிருக்கானோ அவன் ஜெயிச்சிருவான். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 காலேஜிலும் ஆர்ஜிஆர் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க வந்து தே ஆர் ரெடி. இப்போ இஎஸ்ஐ காலேஜ் போனோம்னா இஎஸ்ஐயில் உள்ள வரப்போ எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது, எம்எம்சியில் உள்ள வந்தால் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கும், நான் எப்படி எம்எம்சிக்கு வந்தேன், நான் படிக்கிறதுக்கு அவ்வளோ மார்க் வாங்குறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் நீ வந்து போகிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மென்டர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமியில் பசங்களை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவங்க மென்டர்ஷிப் கொடுக்குறாங்க. படிக்கிறவன் என்ன பண்ணுறான், அவங்க கிட்ட இருந்து இன்புட்டை எடுத்துக்கிட்டு எப்படி பண்ணணும்னு நினைக்கிறான். படிக்காதவன் என்ன பண்ணுறான், இவங்க கிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட்டு, இவங்க என்னத்தை சொல்லிட போகிறாங்க அப்படின்னு ஜெயிச்சவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறத பற்றி நம்ம கற்றுக்கணும். ஆனால் தோத்தவங்க இதெல்லாம் வேணாடா நம்மளுக்கு எதுக்குடா இதெல்லாம் நான் அப்படி இப்படின்ற அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ மென்டர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த மாதிரி மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் கால் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் வேணாலும் நாங்கள் தரோம், இல்லை குரூப் மென்டர்ஷிப் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரோம். ரைட்டா? அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதே மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணுமா சொல்லுங்கள், உங்களுக்கு பேப்பர் ஃப்ரீயாகவே அனுப்பிச்சு விடுறோம். அதை பற்றிலாம் ஒரி பண்ண தேவையில்லை. ரைட்டா? இல்லை இந்த வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், 1 இயர் ட்ராப் பண்ண போகிறேன், இல்லை 1 இயர் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன், வாங்க ஆர்ஜிஆர் அகாடமியில். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கும் சரி ட்ராப்பர்ஸுக்கும் சரி சீட்டு வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்து 1 டைம் ஃபீஸ் பண்ணா படிச்சுக்கலாம். இல்லை கேரண்டீடாக எனக்கு சீட்டு வாங்குற ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆப்ஷன்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். முடிவு பண்ணுங்க. பேரண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீட்டுக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு 11th 12th ஃபோக்கஸ்டாக நீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. படிக்கிற குழந்தைங்க யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து நீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஐ எம் இன் த ஃபீல்டு ஃபார் மோர் தென் 15 இயர்ஸ். 15 வருஷமா நீட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீட்டில் அக்கு ஆணி வேற உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. அப்ளிகேஷன் போட்டிங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் நான் எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும், எக்ஸாம் போகிறப்ப நான் என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹால் முடிச்சதுமே நான் எக்ஸாம் பேப்பரை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணணும், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுமே என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணணும், கீஸ் சேலஞ்ச் எப்படி பண்ணணும், OMR நம்மளுக்கு போடுவாங்களா அதை எப்படி நான் பார்க்கணும், OMR போட்டதுக்கப்புறம் நான் வந்து அதில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா நான் அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணிக்கணும், தென் மார்க் எப்படி எனக்கு வரும், மார்க் வந்ததுமே நான் எப்படி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், ஸ்டேட் கோட்டாக்கு எப்படி போடணும், இல்லைனா ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் எப்படி போகணும், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும், நான் என்ன பண்ணணும், நான் NRI இருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், நான் OBC NCL இருக்கேன், நான் என்ன பண்ணணும், நான் BC OC இல்லை இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே MBC இந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தால் நான் என்ன பண்ணணும், எனக்கு SC STக்கு எதனா ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, நான் அப்ளை பண்ணது எப்படி, கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து லாக் பண்ணணும், லாக் பண்ணதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் வந்ததுன்னா நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு எப்படி பே பண்ணணும், அதுக்கப்புறமா நான் காலேஜில் போய் என்ன ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும்,
இந்த மாதிரி விஷயங்களை நான் ஜாயின் பண்ணி முடிச்சதுமே அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு டேக் ஆஃப் எப்படி ஆகும், அங்க எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணாங்களோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரொம்ப ஸ்ட்ராங் பேஸை நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களுடைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து 37 காலேஜ்லயும் இருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த காலேஜ் கேட்டாலும் உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் நாங்க. ரைட்டா? இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து எல்லாருக்குமே நீங்க மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. என் கூட பேசணும் அப்படின்னா அகைன் 9176552121 என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன சார் எனக்கு உங்களுக்கு கூட பர்சனல் மென்டர்ஷிப் தேவைப்படுது சார், உங்க கூட கவுன்சிலிங்க்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்றவங்களும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரா வாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க கால் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம வீடியோ காலில் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.